அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக இந்த 2024 மேக்சிமம் நிறைய பேருக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும், காரியங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகியிருந்திருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும்னா தடையாக இருக்கும். இல்லை இந்தியா வந்துடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேலை மாற்றலாமா, இது மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும். திருமண சம்மந்தமாக எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது. திருமண சம்மந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம், வாங்கலாம்னா அது இது மாதிரி தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே. வேறு மாதிரி பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 4-4-8 சனி பகவானுக்குள்ளது. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் வம்பு வழக்குகள், தடைகள், பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம். குரோதம் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்னு வருது. எதிர்ப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது. அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா 2024 இருந்தது. ஸோ அது இந்த டிசம்பரோட முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது. அதனால் இந்த வருஷம் மேக்சிமம் பல பேருக்கு காரிய தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதனாலையும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது. எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள், குருவுக்குள்ள பலன்கள், சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்படும். ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக 2025 இருக்கப்படுது. இது புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது. அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும். 2025 அப்படின்றது 2 4 5 4 9 2025 அப்படிங்கிறது டோட்டல் 9 வருது. ஸோ இது நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் பல விஷயங்களை ஏற்றம் தரும். இந்த மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. பூரட்டாதி அப்படிங்கிறது மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசி. இவங்க பொதுவாக இந்த ராசிக்காரங்க தொட்டாச்சினிங்கன்னு சொல்லலாம். டக்குன்னு அவங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, டக்குன்னு கோபம் வந்துடும், டக்குன்னு அழுதுருவாங்க, டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இவங்களை பற்றி யார் விமர்சனம் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஜென்ரலான இந்த தன்மைகள் இவங்களுக்கு இருக்கும். அதனால் இவங்க சென்சிட்டிவாக இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ இந்த வருஷம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எடுத்த உடனே 3வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிலேருந்து 3வது இடத்துல இருக்கார். 3வது இடத்துல குரு பகவான் இருந்தாருனாலே அவர் நமக்கு மனக்குழப்பங்களை தருவார். அதே மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும். மீனராசி அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாது. எதுவுமே கவலை இல்லாட்டினாலும் ஏதாச்சும் ஒரு கவலை, ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதை கவலைப்படுவாங்க. இது இப்படி இருக்கே அப்படின்னு கவலைப்படுவாங்க. அது அப்படி இருக்கே, செய்யணுமே, இன்னும் நடக்கலையே இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று எடுத்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு 7.5 சனி வேறு நடக்கிறது. அந்த சனி உங்களுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களே தரும். ஏன்னா விபரீத ராஜயோகம். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த ராசியிலேருந்து 3வது இடத்துலேருந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, ஜென்ம சனியாக வரார். உங்கள் ஜென்மத்துக்கு சனி பகவான் வரார். ஜென்ம சனி உடல்நிலையில் கோளாறுகளை கொடுக்கும். ஏற்கனவே அங்கே ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குது. ஜென்ம சனியாக வர்றதுனால குடும்பத்தில் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் ஒரே சண்டை சச்சரவுகளையும் கொடுக்கும். உடல்நிலை கோளாறுகளையும் கொடுக்கும். உடம்பு அசதியாக இருக்கும், எதையும் செய்கிறதுக்கு மனசு வராது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இது பொதுவாக நீங்கள் மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம், அது ஏப்ரல்லாம் நடுவில் ஒரு மாதம் தான், ரொம்ப காலம் இல்லை. நடுவில் ஏப்ரல் போக மே மாதம் வரைக்கும் தான் நடக்கும். மே மாதத்தில் குரு பெயர்ச்சியை 4வது வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு நல்லாயிடும். 4வது வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம்னு பேர். வீடு, வாகனங்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அது சுகஸ்தானத்தில் உங்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒர்க்கு ப்ரெஷரு, மேலதிகாரிகளோட ப்ரெஷரு, இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள், தொழில் ரீதியான உத்தியோக மாற்றம், இடமாற்றம், அதெல்லாமும் நீங்கள் ஏற்கனவே நினச்சிட்டே இருந்தது எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகிடும். அது மாதிரி வாகனங்கள் மாற்றணும், புது வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் நடக்கும். வீடு, வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் குரு பயிற்சினாலும் நடக்கும்.
இதை தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே குரு அதிசாரமாக வந்து ஆகஸ்ட் டிசம்பர் வரைக்கும் கடகராசிக்கு போகிறாரு. அப்போ வந்து குரு பார்வை வந்துடுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜென்ம குரு ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சிரும். குரு பார்வை வர்றதுனால, அது உச்ச குருவாக பார்க்கறதுனால அதோட சொந்த வீடு இது, சொந்த வீட்டை அவர் பார்க்கறதுனால ரொம்ப உயர்வாக இருக்கும். அப்போ வந்து நிறையா உங்களுக்கு நல்ல மதிப்பு, சந்தோஷம், வெளியில் போகிறது, குடும்பத்தோட நல்ல இணைவு, இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே, சுப காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள், குரு பார்க்குற இடங்கள்னா உங்களுக்கு 9வது வீட்டை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 9வது வீட்டை பார்க்குறாரு. அதனால் அது பாக்கியஸ்தானம். அதனால் சுப காரியங்கள் எல்லாமே அப்போ சூப்பராக நடக்கும். இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது எல்லாமே இந்த 5ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ராகுகேது ஜென்மத்தில் இருக்கார், பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா. குரு பயிற்சியான உடனேயே ராகுகேதுவும் பயிற்சி ஆகிடுறாரு. ஸோ ராகுகேது 6-12 வர்றதுனால வெகுவாக வந்து உங்களுக்கு குடும்பத்து சூழ்நிலைகள் குறைஞ்சிரும். ஆனால் ஜென்மத்திலே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வு, உடல்நிலை கோளாறுகள் இதைத்தான் கொடுக்கும். இடுப்பு சம்பந்தமான விஷயங்கள், வலி, கை கால் வலி இதெல்லாம் கொடுக்கும், மூட்டு வலி இதெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணத்தான் வேணும். ஆனால் மேனேஜபிள்ன்ற லெவலில் தான் இருக்கும். டாக்டர்கிட்ட காமிச்சு அதை சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை ரொம்ப உற்சாகமான காலமாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல சீட் கிடைக்கும், உற்சாகமான காலமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் உடல்நிலை கோளாறுகள் வரும், தொத்து வியாதிகள் வரும். அதனால் அவங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருந்துக்கணும். தொத்து வியாதிகள், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்களுக்கு வரும். ஸ்கின் ட்ரபிள் இதெல்லாம் தொத்து வியாதிகள் வரும். ஸோ மாணவர்கள் வந்து தொத்து வியாதிகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து குடும்ப பெண்களுக்கும் வந்து உடல்நிலை கோளாறுகள் தான் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். கணவன் மனைவி பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போனீங்கன்னாலே இந்த காலத்தை நீங்கள் கடத்திடலாம். அது தவிர குரு வேறு உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துட்டுருக்காரு 5ஆம் மாதத்துலேருந்து. ஸோ நீங்கள் அந்த 3ஆம் மாதம் 5ஆம் மாதம் இந்த 2 மாதம் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதை இருந்தீங்கனாலே மற்ற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். நல்ல பாசிட்டிவாக நடந்துடும். பொதுவாக வந்து எல்லாருக்குமே மீனராசி அன்பர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களை எல்லாருக்குமே இடமாற்றங்கள், உத்தியோகத்தில் மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். அது நல்ல பாசிட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் நினச்ச மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரங்கள், அதுக்கு வந்து குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், வாக்குவாதங்கள் ஏற்படும், உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும், இடுப்பு வலி, கை கால் வலிகள் ஏற்படும். இது மாதிரி உடல்நிலை கோளாறுகள் தான் ஏற்படும். அதை நீங்கள் வந்து சமாளிக்கணும். அதுக்கு மருத்துவம் பார்த்து உடனே சரி பண்ணிக்கணும். 6-12 ராகுகேது போகிற அந்த காலகட்டத்தில் மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளிக்கலாம். கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இல்லாட்டினாலும் வீட்டில் யாரானு ஒருத்தருக்கு உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரும். இதுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்க முடியும். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அது மூலமாக நல்ல உயர்வுகள் தான் கிடைக்கும். இந்த ராசிக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால நீங்கள் பொதுவாக வந்து குரு அவங்கள வணங்குறது நல்லது. அதுவும் ஜென்ம சனியாக வர்றதுனால ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாத்துறது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை போய் வணங்குறது மிக மிக நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆஞ்சநேயருக்குள்ள ஸ்லோகங்கள் இருக்குது. புத்தர் பலம், யசோதைரியம், நிர்பயத்வம், அரோகதா, அஜாட்டியம், வாக்படுத்துவம் ச ஹனுமத் மரணாத் பவித். இது மாதிரி ஆஞ்சநேயருக்கு நல்ல ஸ்லோகங்கள். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றார்க்காக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். இது மாதிரி வந்து தமிழ்லேயே நிறையா இருக்குது. தமிழ்லேயே நீங்கள் வந்து வணங்க முடியும். இது எதுவுமே ஸ்லோகம்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நமக்கு மனசுக்கு தான். நேராக போய் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போய் சாத்து, அப்பா எல்லா பிரச்சனையிலும் என்னை காப்பாற்று அப்படின்னு வேணுனீங்கனாலும் போகிறோம். அது சாமி நேரில் வந்து செய்ய போகிறாரு. நமக்கு அது தேவையான பலத்தை கொடுத்துருவார். அது தேவையான அந்த டயத்தில் உதவிக்கு ஆள் கொடுத்துருவார். யாரான ஒருத்தர் வந்து உங்களுக்கு பக்கபலமாக நின்றுவாங்க. ஸோ எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வெளியே வர முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சாமியெல்லாம் வேண்ட சொல்கிறோம். இது மாதிரி வேண்டுறது வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களையே கொண்டு வந்து தரும். பொதுவாக இந்த 2025 புத்தாண்டு மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும்
மிக நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025 வருடம் ஜனவரி 1 புதன்கிழமையன்று வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறை வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025 வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்திலே குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது. 2025 வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19 மார்ச் 29 மார்ச் 29 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18 குரு பகவான், அதே குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5 அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே 3 ராசியிலே சஞ்சாரம் செய்தால் 1/3 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி, இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களே, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற சனிபான் உங்கள் ராசிக்கு வருகிறார். இதுவரை இருந்த வீண் விரயங்கள், அதாவது விரயங்கள் என்றால் அதுவும் முக்கியமாக லாபாதிபதி இதுவரை விரயஸ்தானத்திலே இருந்தார். ஆகவே நீங்கள் எவ்வளவு லாபம் சம்பாதித்தாலும் அனைத்தும் விரயமாகத்தான் இருந்தது. இந்த விரயங்கள் எல்லாம் இப்பொழுது விலகப் போகிறது. இனிமேல் லாபாதிபதி உங்கள் ராசிக்கு வருவதனால் எதிர்பார்த்த லாபங்கள் ஓரளவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் 7.5 சனி ஜென்ம சனியாக வருவதனால் எந்த காரியம் உடனடியாக நடைபெறாது. நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் தொய்வு ஏற்படும், சிறு தடைகள் ஏற்படும். ஆனால் 2வது 3வது முயற்சியில் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். ஆகவே முதல் முயற்சியில் நடக்கவில்லையே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் 2-3 முயற்சிகள் செய்தால் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சனி பகவான் என்பது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியவர். தாமதத்தை ஏற்படுத்துவாரே தவிர ஒரு செயலை செய்ய விடாமல் தடுப்பவர் அல்ல. ஆகவே முயற்சி நிச்சயமாக திருவினையாக்கும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் மே மாதம் 14 பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலும், அதன் பிறகு அக்டோபர் 18 பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலும் செல்கிறார். 5ஆம் இடத்திலே செல்கின்ற அக்டோபர் 18 பிறகு டிசம்பர் 5 வரை மிக மிக நன்றாக இருக்கிறது. அப்பொழுது தொழில் விருத்தி, முன்னேற்றம் அனைத்தும் விரைவில் நடக்கும். எந்த விதமான சிரமம் பட தேவையில்லை. அடுத்து உங்கள் ராசிக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த கேதுபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே மே 18 பிறகு வருகிறார். ஆகவே இந்த கேதுபான் 6ஆம் இடத்தில் வருவதன் மூலமாக மே 18 பிறகு எதிர்பார்த்த பண வருவாய் கிடைக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் அந்த இன்டர்வியூலையும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆனால் முதல் 2-3 சுற்றுகளில் தொய்வு ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். அதன் பிறகு 3-4வது சுற்றில் நிச்சயமாக வெற்றியை நீங்கள் பெற்று விடுவீர்கள். உங்கள் ராசியிலிருந்து ராகுபான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் மே 18 பிறகு வருகிறார். அப்பொழுது குருடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே அப்பொழுது விரயங்கள் என்பது சுப விரயமாகத்தான் இருக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மீன ராசியிலே பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்டோபர் 18 பிறகு டிசம்பர் 5 திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேலும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் முதலில் சிறு தொய்வுகள்,
அதாவது வருட ஆரம்பத்தில் சிறு தொய்வுகள் ஏற்பட்டு அதன் பிறகு வருடத்தின் பின்பகுதியில் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக தொழில்துறையில் நல்ல வெற்றி முன்னேற்றம் இருக்கும். மேலும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விஸ்தரிப்பு என்பது அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும். அதன் மூலமாக நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட விரும்பினாலும் அருகில் இருக்கின்ற வேளாண் கூடத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற வேளாண் விஞ்ஞானிகளிடம் தெரிந்து கொண்டு எதை பயிரிட்டால் இப்பொழுது நல்ல மகசூல் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு அதை மாத்திரம் பயிரிடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்க முடியும். மீனராசி என்றாலே பொதுவாக தண்ணீர் ராசி என்று கூறுவார்கள். ஆகவே இந்த வருடம் போர் போட்டால் நல்ல தண்ணீர் கிடைக்கும். அந்த போர் போடுவதற்கு உகந்த காலம் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5 வரை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த இடத்திலே போர் போட்டாலும் சுவையான குடிநீர் கிடைத்து நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த வருஷம் விவசாயிகள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மாணவர்களுக்கு இந்த வருடம் ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆகவே சிறிது கருத்துடன் படித்து முயற்சி செய்து நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இந்த வருடத்தில் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு, இடமாற்றங்கள் ஆகியவை கிடைக்கும். வேலைவாய்ப்பு என்பது சிறிது பிரச்சனையின் பேரில் சிறிது 1க்கு 2 முறை முயற்சி செய்வதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த வருடம் ஓரளவு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்கு இந்த வருடத்திலே அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசி குருடைய பார்வைகிறது. அதன் பிறகு உங்களுக்கு நல்ல யோகத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன்மார்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன்மார்களுக்கு இந்த வருடம் மே 14ஆம் தேதிக்கு பிறகு தொழிலே மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். குழந்தைகளுக்கும் இந்த வருடம் ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கிறது. குழந்தைகளுக்கு அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் இடமாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக கொடுக்கிறார்களே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பது. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அதற்குரிய வெகுமானம் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு வருகின்ற 48 நாட்களுக்கு அதிசாரமாக குரு பகவான் கடகராசியிலே செல்லும் போது வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைப்பளு இருப்பவர்களுக்கு வேலைப்பளு குறையும். ஏற்கனவே வேலைப்பளு அதிகமாக இருந்தவர்களுக்கும் அதற்கு ஈடான பொருள் வாய்ப்புகள், அதாவது தன வாய்ப்புகள், பண வாய்ப்புகள் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கிறது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த மருத்துவ உதவி என்பது மருத்துவத்தில் நீங்கள் ஈடுபடும் போது மே 14ஆம் தேதிக்கு பிறகு மருத்துவத்திற்கான முயற்சிகளை செய்யலாம். அதன் பிறகு செய்யக்கூடிய முயற்சிகளை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் பெற முடியும். இந்த மீனராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடத்திலே உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஜென்மசனியாக வருகிறது. அந்த ஜென்மசனி கெடுதல் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறை சனிக்கிழமையன்று திருநள்ளாறு சென்று அங்கே சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். அடுத்து உங்களுக்கு அதிபதியாக உங்கள் ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார். அந்த குரு பகவான் இந்த வருடம் பெரும்பாலும் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே 4ஆம் இடத்தில் குரு இருப்பது பந்து விரோதத்தையும் நண்பர்களுடைய பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஒரு முறை வியாழக்கிழமை என்று ஆலங்குடி சென்று அங்கே குரு பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த 2 வழிபாடு என்பது வெளியூர்களை செய்ய வேண்டும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் பகல் 12 மணிக்குள் வைக்க வேண்டும். அடுத்து பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் மீனராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மீனராசி காலபுருஷனுக்கு 12. அதை 12 ஏன் வச்சிருக்காங்க தெரியுங்களா? 12ங்கிறது நியூமராலஜியில் 2 1 3 கூட்டு எண்ணம். அப்போ 12ங்கிறது கண்டிப்பாக அது எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது. அந்த முறையில் தான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த வகையிலே காலபுருஷனுக்கு 12 அயன சயன போக உறவு துறவு மோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருப்பதனால் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மெய்யே உன் பொன்னடியை கண்டு வீடுற்றேன், சொந்தம் எல்லாம் நீதானே, என் சொத்து சுகமும் நீதானே, பந்த பாசமும் நீதானே, வாழ்வில் வந்த என் செந்தேனே என்ற முன்னோர்கள் வாக்குக்கு இணங்க இப்போது வளமான வாழ்விற்கு நீங்கள்
இன்னும் வரவில்லை, வாட்டி எடுக்க போகின்றது, வதம் செய்ய போகின்றது, இரண்யாம்சம் செய்ய போகின்றது, போர் செய்ய போகின்றது. அப்படிப்பட்ட மீன ராசி நேயர்களுக்கு அப்படியே வந்து விரயச்சனி வந்து இப்ப ஜென்மச்சனியாக உங்களை ஆளுமைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த ஜென்மச்சனி ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட். ஜென்மச்சனியா வந்தது மேச ராசிக்கு வரல, ஜென்மச்சனியா வந்தது விருச்சிக ராசிக்கு வரல, ஜென்மச்சனியா வந்தது எல்லாத்தையும் விழுங்கக்கூடிய, எல்லாத்தையும் வெட்டக்கூடிய கடக ராசிக்கு வரல, குரு ராசிக்கு வந்திருக்குது. அந்த வகையில தலைக்கு வந்தது தலை பாகையோட போகுங்கிறது மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசி மீன ராசிக்கு வரும்பொழுது நிச்சயமாக ஓரளவிற்கு நீங்க செய்யக்கூடிய, நீங்க விதைத்த நல்வினையாக இருந்தால் நல்ல பயனை உங்களுக்கு 7ரையா இருந்தாலும் 8ரையா இருந்தாலும் கண்டகச்சனியா இருந்தாலும் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் அது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். எனவே மீனராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக சற்று நடுங்கக்கூடிய, சற்று ஆட்டம் கொடுக்கக்கூடிய, சற்று பயமுறுத்தக்கூடிய, சற்று வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தாக இருக்குமே ஒழிய உங்களை பயமுறுத்தக்கூடிய ஆண்டாக இருக்காது. எப்பொழுது வானம் மழை பொழியும், எப்போது நீர் ஓடை வரும், எப்போது மீன் அதில் தவழ்ந்து வரும், எப்போது அதை நம்ம தூக்கி கவி கொண்டு போகும் என்பது போல சனீஸ்வர பகவான் நாம் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப 7ரை சனியில கொடுப்பார், கண்டகச்சனில கொடுப்பார், ஜென்மச்சனில கொடுப்பார். இதுதான் விதி. இதுக்கு மாற்று கருத்து இல்லை என்பது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மற்ற 12 ராசியில மீன ராசிக்கு வரும்போது சற்று ஆறுதலான வார்த்தைகளையும் ஆறுதலான காரங்களையும் கொடுக்கும். எதை வச்சு கொடுக்கும்? உங்களுடைய தசாபத்தி. உங்களுடைய தசாபத்தி மீன ராசிக்கு குரு திசையில புதன் புத்தி நடந்தா ரொம்ப டேஞ்சர். புதன் திசையில குரு புத்தி, ஏன்னா 2 பேருமே விளங்கம் படிச்சவங்க, 2 பேருமே ஒருத்தன் புத்திசாலி ஒருத்தன் பலசாலி. அப்ப புத்திசாலியும் பலசாலியும் நிறைய சொல்லியிருக்கிறேன். பக்கத்துல நெருங்க முடியாது. ஏற்கனவே உபயலக்கணம் உபயராசி மோசமான ராசி. உபயலக்கணம் உபயராசி. கல்யாணம் லேட்டு, குழந்தை லேட்டு, திருமணம் லேட்டு, வியாபாரம் லேட்டு, பிசினஸ் லேட்டு, வாழ்க்கையே லேட்டு. உபயத்துக்கு எல்லாமே லேட்டு. ஐயா நேத்தி கூட போனது இப்படி சொல்லிட்டீங்களே ஐயா, என் பக்கத்து விடாய நீங்க அப்படியே சொல்றீங்களேன்னு கேட்குறாங்க. அவங்க பாடம் படிஞ்சு கேட்டுக்கிறேன். ஐயா சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டு உங்க தசாபத்தியை பார்த்து கொள்ளுங்கள். உங்க தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன அந்தரம் நடக்குது, அட்டமாதிபதி யாரு, லக்கணாதிபதி யாரு, இதெல்லாம் கவனிச்சு, ரொம்ப கவனிச்சு, அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய 7ரை நடக்கும் பொழுது ராகு திசை சந்திர திசையும் நடக்கும். ஜென்மச்சனி ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஜாதகக்காரனுக்கு ஜென்மச்சனி நடக்கும் பொழுது அது மீன ராசியோ, மேச ராசியோ, கடக ராசியோ, கன்னி ராசியோ, சிம்ம ராசியோ, ஜென்மச்சனி நடக்கும் பொழுது கேது சம்பந்தப்பட்ட, சந்திரன் சம்பந்தப்பட்ட, ராகு சம்பந்தப்பட்ட, சந்திர சம்பந்தப்பட்ட, அப்படின்னா என்ன? சந்திர திசையில கேது புத்தி, சந்திர திசையில ராகு புத்தி, சந்திர திசையில சனி புத்தி, குரு திசையில புதன் புத்தி, புதன் திசையில குரு புத்தி. இந்த மாதிரி தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு ஜாதகக்காரரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா குருதான், சனி குரு நட்பு கிரகம் தான். ஆனா சனீஸ்வருடைய கேரக்டர் என்ன? யாரா இருந்தாலும் கரெக்டா பார்ப்பார். அவருடைய பார்வை கரெக்டா இருக்கும். அவருக்கு அது கரெக்டா இருக்கணும். ஒரு -1 டிகிரி கூட அதுல குறைக்க மாட்டார். அப்படிப்பட்ட சனீஸ்வரன் மீனத்துக்கு போறாரு. அப்ப மீனத்துல 7ரையா இருக்கும்போது அகலக்கால் வைக்க கூடாது, புதிய தொழில் ஆரம்பிக்க கூடாது. அது முற்பகுதியா இருந்தது, பிற்பகுதியா இருந்தாலும் சரி, உங்க ராசிக்கு குரு உங்க வீட்டுக்கு 4ஆம், உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்ல உங்க ராசிக்கு 12ல சனி இருந்தாலும் சரி, உங்க ராசிக்கு ராகு உங்களுக்கு 9ல இருந்தாலும் 10, எந்ததையும் கவலைப்படாதீங்க. உங்க தசாபுத்தி முக்கியம். உங்க தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கங்க. தேவையில்லாத செலவினங்களை குறைங்க. சார் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லணும். எங்க வாக்கத்தை நம்பி கேட்குறீங்க. அப்ப நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். தேவையில்லாத எல்லாத்தையும் நீங்க ராஜயோகம், நீங்க விபரீத ராஜயோகம், இந்த வருஷம் பூரா சக்கரவர்த்தி ஆகினா எல்லாரும் வணக்கத்துக்குரிய அதானி ஆக முடியுமா? எல்லாரும் HCL ஆக முடியுமா?
ஆக முடியாதுல்ல. ஆக உங்க தசாபுத்தியை பார்த்து கொண்டு விபரீதமாக இருக்காம அகலக்கால் வைக்காம சற்று எச்சரிக்கை மணி, சற்று எச்சரிக்கையா இருக்கும். தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத செலவினங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வியாபாரங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் தவிர்த்து விடுங்கள். இருப்பதை கொண்டு சிறப்பு நடத்தும் இலக்கணம் படித்தவன் முதலாளி இல்ல, தொழிலாளி. அந்த தொழிலாளியுடைய சாராம்சமா ஃபார்முலாவை லாஜிக்கா வைத்து கொண்டு நடந்தால் இந்த 7 சனியை அப்படியே கொண்டு போயிடலாம். பயப்பட வயசை பார்த்துக்கங்க, சின்ன பிள்ளையா கவனமா இருங்க. ஜென்மச்சனி 27 வயசா கல்யாணத்தை பாருங்க. 7 சனி கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். நிச்சயமாக உங்களுக்கு 9ஆம் நம்பர், உங்களுக்கு 45வது நம்பர், 27ஆம் நம்பர் யோக நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு நடக்கும். மஞ்சள் நிறம் நீங்க வச்சுக்கோங்க, மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. எங்கே போனாலும் மஞ்சள்லேயே இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். குரு பலம் அதிகமாக இருக்கணும். வெளிநாடு உத்தரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரமே டியூ டு உத்தரட்டாதி வெளிநாட்டுக்கு போகிற நட்சத்திரங்கள் தான். அப்போ நட்சத்திரங்கள் அதிபதி உங்களுக்கு கண்டிப்பாக 9 நட்சத்திர அதிபதி, லக்னத்துக்கு அதிபதி 7க்கு மேலே யார் ஒருடைய ஜாதகத்தில் இருக்கிறாங்களோ, ராசிக்கு 7க்கு மேலே, லக்னத்துக்கு 7க்கு மேலே லக்னாதிபதியோ ராசி அதிபதி இருந்தால் அவங்க 99% கூட என்ன பண்ணணும், தசாபுத்தி பார்க்கணும். ராகு திசையா சந்திரபத்தியா ஓடிடும், கேது திசையா ராகு பத்தியா ஓடிடும், கரும்பாம்பு செம்பாம்பா ஓடிடும். அந்த மாதிரி கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயிட்டா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் குறையும், அந்த நெகட்டிவ் தாட்ஸ் குறையும், அந்த கஷ்டங்கள் குறையும். ஏன்னா அப்ராடு கண்ட்ரி போகும்போது அவ்வளவு வராது. அதனால கண்டிப்பாக ஏற்கனவே நீங்க ராகுவும் வெளிநாட்டுக்குரிய பிளானட்டு, சந்திரனும் வெளிநாட்டுக்குரிய பிளானட்டு, கேதுவும் வெளிநாட்டுக்கு பிளானட்டு. அப்ப அந்த மாதிரி தசை நடக்கும்போது இங்க என்ன வேலை? இங்க நமக்கு வேலை இல்லையே. இங்க இருந்து விபரீதமையே இருக்கணும். நேற்று கூட கேட்டிருக்காங்க, வீட்டுல இருந்தா என் தங்கச்சிக்கு கொண்டு விடுவாங்க போல இருக்குது சாமிஜி, அதனால நானே கூட்டி வந்துட்டு எங்க தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு நேற்று கூட தான் கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ராகு சம்பந்தப்பட்ட சந்திரன் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வரும்போது வெளிநாடு செல்வது சால சிறந்தது என்பதில் மாற்று கருத்து அல்ல. எப்போதுமே கொஞ்சம் வெள்ளை, கொஞ்சம் மஞ்சள் நிறங்கள், காரு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மங்களமான பொருள், இனிப்பு சம்மந்தப்பட்டதா எல்லா குழந்தைகளுக்கு கொடுங்க. ஒரு ஸ்கூலுக்கு சாக்லேட்டு வாங்கி கொடுங்க, கொஞ்சம் வஸ்திரதாரம் கொடுங்க, கொஞ்சம் இந்த டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செய்யுது. கோயிலில் போய் நம்ம எல்லாம் அபிஷேகம் பண்ணுறத விட ஒரு குழந்தைக்கு ஒரு உணவு வாங்கி கொடுங்க, ஒரு டிசேபிலிட்டிக்கு அவனுக்கு வேண்டியது வஸ்திரம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக, அதாவது எப்படி சொல்றது உங்களுக்கு, அதாவது துன்பமும் இன்பமும் கலந்த ஆண்டாக இருக்குமே தவிர உங்களுக்கு நிச்சயமாக முழு, ஏன்னா உங்க ராசிநாதன் சுகத்துல இருக்காரு, 4ல் இருக்காரு. பகை வீடா இருந்தாலும் 4 என்ற அந்த பாவக தன்மைக்கு உங்களுக்கு நன்மையை செய்வார். ஏற்கனவே தனுசுக்கு பார்க்கிறாரு, ஏற்கனவே 4க்கு பொண்ணு 7ஆம் பார்வை பார்க்கிறாரு, அப்ப 7க்கு பார்க்கிறாரு. அப்ப 7க்கு பார்க்கும்போது அப்ப தனுசு மீனமும் ஒரு கேரக்டர் உடையதான். அதனால 2025 மீன ராசிக்கு கொஞ்சம் அபிருதமான யோகத்தோட எச்சரிக்கை மணி அடிப்பதோடு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.